அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A preliminary எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் வீக் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கு. ஸோ ஒரு யூனிட்லயும் எத்தனை கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்கலாம், மினிமம் கேட்கலாம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த டாபிக்ஸ்லாம் நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிருக்கீங்களா, நீங்க என்னென்ன டாபிக்ஸ்ல நீங்க வந்து கொஞ்சம் படிக்கலன்னா அந்த டாபிக் எப்படி படிக்கிறது, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா ஸோ நம்ம சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் முடிஞ்ச உடனே குரூப் 4 எக்ஸாம் நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அந்த ஷெட்யூல் வந்து அப்லோட் பண்ணிடலாம். பட் இப்போ வந்து இந்த வீடியோல குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 15 கொஸ்டின், மினிமம் 15 கொஸ்டின். ஏன்னா வந்து சயின்ஸ்ல கண்டிப்பா வந்து 15 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். டிகிரி ஸ்டாண்டர்டுன்றதால கண்டிப்பா கொஸ்டின் எல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கும். அதாவது டைரக்டா வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குரூப் 4லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து டைரக்டா கேட்கறது கிடையாது. அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பா சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஃபாவே இருக்கும். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சயின்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் 9th 11th 12thலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் போகலாம். ஏன்னா வந்து குரூப் 4லயே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின்லாம் வந்து அதாவது ஜுவாலஜி பாட்னிலாம் வந்து பாத்தீங்கன்னா 12th இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் 4ல. புரியுதுங்களா? ஸோ சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் நீங்க எடுக்கணும்னா கண்டிப்பா 11th 12thலாம் கூட நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே நீங்க கவர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நல்லா கவர் பண்ண முடியும், ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும், அதாவது சிம்பிளிபிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறமா ஏரியா, வால்யூம், ஸோ இந்த மாதிரி அங்க சிலபஸ்ல என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், இந்த டாபிக்ல இருந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜஸ் சம்மு, காலண்டரு, இந்த பசில்ஸ், விஷுவல் லீசனிங் டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க சிலபஸ் படி படிச்சாலே கண்டிப்பா 25க்கு 25 எடுத்துடலாம். ஸோ அதை தாண்டி நீங்க வேற எந்த டாபிக்ஸும் படிக்க வேண்டியது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். லாஸ்ட் 1 year 1.5 years படிச்சா கூட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் வரலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் 15 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் ஒரு 7 கொஸ்டினாவது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ மினிமம் 7 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்பாயின்மெண்ட், மெயினா அப்பாயின்மெண்ட், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு, ஸோ அதை பத்தி நியூஸஸ், அதுக்கப்புறம் நித்தி ஆயோக்கு, அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதிக்குழு, இந்த மாதிரி என்னென்னலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பிளஸ் வந்து ரியோ ஒலிம்பிக் ரிலேட்டடான விஷயம், கிரிக்கெட், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயம் அது கம்பல்சரி கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு கரெக்டாக டாபிக் வச்சு படிங்க. அதுக்கப்புறம் டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸும் வந்து கேட்கலாம். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஹிஸ்டரின்றது தமிழ்நாடு ஹிஸ்டரியும் இருக்கு, அதுக்கப்புறம் ஐஎன்எம் இருக்கு, அதாவது வந்து யூனிட் 4, அதுக்கப்புறம் யூனிட் 5, யூனிட் 9, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து இந்தியன், அதாவது நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் ஹிஸ்டரி படிச்சாலே இந்த 3 டாபிக்குமே கவர் ஆயிடும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். 6th இருந்து நீங்க 12th வரைக்கும் ஹிஸ்டரியில எல்லா டாபிக்ஸும் நீங்க படிச்சாலே, இப்ப ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் 10 கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்பாங்க, ஆனா மினிமம் கொஸ்டின் 3 தான் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டரியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம்மும் ஹிஸ்டரியில தான் வரும், தமிழ்நாடு ஹிஸ்டரியும் ஹிஸ்டரியில தான் வந்துடும். ஸோ நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. ஹிஸ்டரின்றது ஒரே டாபிக் தான். நீங்க வந்து மாடல் ஹிஸ்டரி, ஏன்ஷியன் ஹிஸ்டரி, இந்த மாதிரி நீங்க வேணா பிரிச்சு பார்க்கலாம். தவிர இந்தியன் ஹிஸ்டரிஸ், ஐஎன்சி, அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஹிஸ்டரி, ஸோ இந்த மாதிரி 3த்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ரிலேட்டடா சேர்த்து வச்சு படிங்க. தனித்தனியா டாபிக்ஸ் நினைக்காம இந்த 3 டாபிக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா
ஒரே டாபிக்கா கவர் பண்ணுங்க. ஸோ இதுல பாருங்க கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி போர்ஷன், அதாவது மேக்சிமம் 10 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். இதுல 7ல இருந்து 4 கேட்கலாம். அதே மாதிரி 20 கொஸ்டின் மேக்சிமம் கேட்கலாம், இல்ல 15 கொஸ்டின். கண்டிப்பா இந்த 3 டாபிக்ல இருந்தே ஒரு 20 கொஸ்டின்ல இருந்து 25 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரி, அதாவது யூனிட் 8ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இது பிளஸ் ஐஎன்சி, அதாவது ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. ஸோ இந்த 3 டாபிக்ல இருந்து ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3, 4, 15 எப்படி பார்த்தாலும் 20 கொஸ்டின் மேல நம்ம இந்த 3 டாபிக்லயே எதிர்பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th பிளஸ் 12th இந்த 2 ஹிஸ்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐஎன்சின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து 12th ஹிஸ்டரி, ஃபுல்லாவே 12th ஹிஸ்டரி தான் இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா 10th ஒரு 2 லெசன் இருக்கும், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஹிஸ்டரி இது வந்து பாத்தீங்கன்னா 7th 6th எல்லா டாபிக்லயுமே வந்து கவர் ஆகும். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம், டெல்லி சுல்தான், முகலாயஸ், இந்த மாதிரி மராத்தியஸ், இது எல்லாமே வந்து ஹிஸ்டரியில தான் கவர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரபி. ஸோ ஜாகிரபியை பொறுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இந்தியன் ஜாகிரபி, அப்புறம் தமிழ்நாடு ஜாகிரபி. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபியை பொறுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th இருக்கக்கூடிய அந்த 7 லெசனை கிளியரா படிச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் 2 லெசன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது தமிழ்நாடு ஜாகிரபில வந்து கவர் ஆயிடும். ஸோ அதே மாதிரி ஜாகிரபிலும் வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் மேக்சிமம் கேட்கலாம், ஒரு 5 கொஸ்டின் மினிமமா கேட்பாங்க கண்டிப்பா. யூனிட் 9 பொறுத்த அளவுக்கு 15 கொஸ்டின் மேக்சிமம் கேட்கலாம், 10 கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க. ஸோ இந்த 2 டாபிக்கும் சேர்த்து ஜாகிரபி பிளஸ் யூனிட் 9ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டின்றது ஒரு தனி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு எப்படி சிங்கமோ அந்த மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸுக்கு கண்டிப்பா பாலிட்டி தான். ஏன்னா பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் சாலிடா கேட்பாங்க. எப்பயுமே குரூப் 4லயே வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதால கண்டிப்பா பாலிட்டியை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ இது பாலிட்டின்றது ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியாவே இந்தியன் பாலிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரபி, இது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 8 கொஸ்டின்ஸ், அதாவது மேக்சிமம் வந்து 8 கொஸ்டின்ஸ், ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவா, அதாவது இந்த மாதிரி கேட்கலான்ற ஒரு பேட்டர்ன் தான் இது. ஸோ இதுல இருந்து நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், சயின்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சாலே ஒரு 60 கொஸ்டின் 55 கொஸ்டின் நம்ம வந்து போயிடலாம். ஏன்னா நீங்க ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னாலும் ஒரு 3 டாபிக் கவர் ஆயிடும், ஜாகிரபின்னு பார்த்தாலும் 2 டாபிக் கவர் ஆயிடும், ஆப்டிடியூட்னு பார்த்து அப்புறம் இந்தியன் பாலிட்டி. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல